வடக்கு கிழக்கு சார்ந்து இயங்குகின்ற இப்போ சிவில் அமைப்பு என்ற நீதியில் வந்து இந்த பொது வேட்பாளர் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதே நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் சமஷ்டி கோரிக்கையை தான் முன்வைத்து ஜனாதிபதி வேட்பாளர் தங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உருவாக்க வேண்டிய கோரிக்கையை முன்வைத்திருக்கீங்க. அதோட இந்த தமிழ் பொதுவாளர்கள் என்ன? குறிப்பாக கடந்த 76 வருட கால தேசிய இன பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு தொடர்பாக அரசியல் தலைவர்களும் சிவில் அமைப்புகளும் தொடர்ச்சியான ஜனநாயக போராட்டங்களையும் உடன்படிக்கைகளையும் பேச்சுவார்த்தைகளையும் கடந்த பல ஆண்டு காலமாக மேற்கொண்டு வருவது நாம் அனைவரும் அறிந்த விடயம். அந்த அடிப்படையில் தற்பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் நியமிக்கப்படுகின்ற ஒரு நிலப்பாடை நாங்கள் வடகிழக்கை நாங்கள் அவதானிக்கிறோம். இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது உண்மையிலே நாங்கள் காலம் கடந்த ஒரு ஞானமாக பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் இதற்கான அடிப்படையான எந்தவித நடவடிக்கைகளையும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிவில் சமூகங்களோ அல்லது அரசியல் தலைமைகளோ அடிநிலை மக்கள் மத்தியிலே இந்த விடயத்தை இன்று வரை ஆழமாக கொண்டு செல்லப்படவில்லை. இந்த நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரில் களமிறங்குவது என்பது ஒரு யதார்த்தமற்ற விடயமாகவே வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கருதுகின்றது. ஏனென்று சொன்னால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய எமது தமிழ் மக்கள் இன்றைக்கு பலதரப்பட்ட வகையில் பல ஆளுங்கட்சிகள் அல்லது எதிர்கட்சிகள் அல்லது தமிழ் தரப்புகளுக்குள்ளே பல அரசியல் கட்சிகள் மத்தியிலே பிளவுபட்டு இருக்கிறார்கள். இந்த பிளவு ஒருங்கிணைக்கப்பட்டு வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் ஒரு கொடையின் கீழ் வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இவ்வாறான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வோமாக இருந்தால் இந்த தமிழ் மக்கள் ஒரு ஒருமித்த கொள்கைக்குள் நிற்கின்றார்கள் அல்லது இருக்கிறார்கள் என்பதை இந்த தேசமும் சர்வதேசமும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் வடக்கிலேயே சரி கிழக்கிலேயே சரி தமிழ் கட்சிகள் பல ஆளுங்கட்சியுடன் அல்லது அரச கட்சிகளுடன் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த ஆளுங்கட்சியுடன் இணைந்திருக்கின்ற அந்த அரசியல்வாதிகளின் பின்னணியில் பல லட்சம் தமிழ் மக்களோட வாக்குகள் இருக்கிறது. இந்த நிலையில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்பது நாங்கள் களமிறக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஒரு குறைந்த அளவு எண்ணிக்கையிலான மக்களின் வாக்குகளை நாங்கள் பெறுவோமாக இருந்தால் அது இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் இந்த சர்வசன வாக்கெடுப்பை போன்ற ஒரு விளைவினை ஏற்படுத்தும் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த அரசியல் சார்ந்த விடயங்களை நாங்கள் இறங்குவதற்கு முன்னர் எங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை நாங்கள் அனைவரையும் ஒரே கொள்கையின் கீழ் ஒரே கொடையின் கீழ் ஒருங்கிணைத்து அவர்களை ஒருமித்து நாங்கள் பயணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதிகமான வாக்குகளை பெற்றி நாங்கள் ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சவால் மிக்க ஒரு அரசியல் பலத்தை நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இன்னும் பலப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம். இந்த முயற்சியானது குறிப்பாக பொதுச்சபையின் முயற்சியானது பாராட்டத்தக்கது. ஏனென்று சொன்னால் இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய அதிகமான அரசியல் கட்சிகளை சமூக மட்டத்தில் கொண்டு வந்து சமூகத்துடன் இணைந்து செயல்பட வைப்பதற்கான ஒரு ஆரம்ப கட்ட முயற்சிகளை முன்னெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆகவே இந்த கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும். இடம்பெறுகின்ற பட்சத்தில் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் மாத்திரமல்ல, எதிர்வருகின்ற உள்ளாட்சி சபை தேர்தலாக இருக்கலாம் அல்லது பொது தேர்தலாக இருக்கலாம், தமிழ் மக்கள் வடகிழக்கிலே தமிழ் தேசியம் அல்லது தமிழ் கொள்கையுடன் அல்லது சமஷ்டி கொள்கையுடன் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியின் வேட்பாளர்களுக்கு அதிகமான மக்கள் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். ஆகவே நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கலாம், ஏனைய வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது தமிழ் அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், நாங்கள் உடனடியாக நாங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கிற பிரச்சனையை கொண்டு சேர்ந்து அவர்களுக்கான விளக்கங்களை கொடுக்கின்ற பட்சத்தில் மக்கள் ஒருங்கிணைந்து ஒரு முறையில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆக இதற்கான ஒரு காலம் உங்களுக்கு தேவை என்பதை நான் இந்த இடத்தில் முன்வைத்துக் கொள்கின்றோம். நன்றி. நாங்கள் இன்று வடகிழக்கு மக்களுக்கான கௌரவமான அரசியல் தீர்வு வேண்டிய 100 நாள் செயல்முனைவு ஆரம்பிக்கப்பட்ட 2வது வருட பூர்த்தியிலே நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே 3 விடயங்கள் இந்த வடகிழக்கு இடம்பெற போகின்றது. முதலாவது நிகழ்வாக இன்றைய நாங்கள் மேற்கொள்ளுகின்ற அந்த ஊடக சந்திப்பு, இதிலே நாங்கள் அந்த ஊடக அறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இங்கிலிருந்து
நாங்கள் ஒரு சமூக வலைத்தளம் ஊடாக எங்களோட சமஷ்டி கொள்கை தொடர்பான விடயங்களை நாங்கள் இன்றிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதே போன்று வடகிழக்கு மாகாணத்திலே எங்கிட்ட இந்த அரசியல், இந்த சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களை அடிநிலை மக்கள் மத்தியிலையும், அரசியல்வாதிகள் மத்தியிலையும், இடைநிலை மக்கள் மத்தியிலையும், அல்ல சிவில் சமூகங்கள் மத்தியிலையும் நாங்கள் பிரச்சார நடவடிக்கையை நாங்கள் இங்கிருந்து நாங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய 8 மாவட்டத்திலேயும் எங்கென்ன அந்த வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவில் அங்கத்துவம் வருகின்ற 16க்கும் மேற்பட்ட சீரமைப்புகள் ஊடாகவும், மக்கள் சீரமைப்புகள் ஊடாகவும் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அது இன்றிலிருந்து அது இடம்பெறும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்.